முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் திரு ஜோசப் விஜய். ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். கடந்த ஒரு வாரமாக நிகழ்ந்த நிகழ்வுகள் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரை மிஞ்சும் அளவுக்கு நொடிக்கு நொடி மணி நேரத்துக்கு மணி நேரம் பரபரப்பு என நகர்ந்த இந்த விஷயத்தில் ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கின்றோம். இன்று காலை 10:30 மணி அளவில் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் உறுதிமொழியும் ஏற்று வைக்க திரு விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவர் ஏற்கனவே முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த டெக்னிக்காலிட்டி என்னென்னா, ஆளுநர் நேற்று மாலையே நீங்கள் திரையில் பார்க்கறது போல திரு விஜய் அவர்களை தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நியமித்திருக்கிறார். இந்த நியமனம் முழு வடிவம் பெறும். அவர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து கொள்ள ஒரு பிரம்மாண்டமான விழாவில் இன்று காலை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், அவர்களுடைய நிர்வாகிகள், பொதுமக்கள், அபிமானிகள், அதிகாரிகள், முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் பிரம்மாண்டமான பதவியேற்பு விழாவில் திரு விஜய் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். விரிவான ஏற்பாடுகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்த வார தொடக்கத்திலிருந்தே இந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி நடைபெற்று வர அவ்வப்போது நின்று போக 120 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவோடு பெற்றிருக்க, அது ஆளுநர் முன்பும் நிறுவப்பட்டிருக்க இன்று முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார் திரு விஜய். நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் திரு விஜய் தலைமையிலான அமைச்சரவைக்கான பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 5000 பேருக்கு மேலே அமர்றதுக்கான ஏற்பாடுகள், விஐபிக்கள் முன்வரிசையில் அமர ஏற்பாடுகள் என்று சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை பார்த்து வருகின்றது. நீங்கள் முகப்பில் பார்க்கலாம், அந்த காட்சியை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தில், அவங்களுடைய கொடி இந்த நிறத்தில் தான் இருக்குது. அந்த கலர் ஸ்கீம்லேயே, அந்த கலர் தீம்லேயே இந்த முகப்பு பேக்ட்ராப் ஏற்பாடாக இருக்கிறது. அந்த முகப்பில் நீங்கள் பார்க்கலாம், திரு சி ஜோசப் தலைமையிலான அமைச்சரவையின் பதவியேற்பு விழா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் எல்லா அமைச்சரவையுடைய பதவியேற்பு விழாக்கள்லையும் முதலமைச்சர் யாரோ அவர் தலைமையிலான அமைச்சரவை தான். அமைச்சர்கள் எல்லோரும் தே ஆர் அப்பாயிண்டட் அட் த ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சருடைய விருப்பத்தின் பேரில் தான் அமைச்சரவை ஏற்பாடாகிறது. திரு விஜய் மட்டுமல்லாது ஒரு 10 அமைச்சர்கள், அவர் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் இன்று பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது. பிறகு அமைச்சரவையுடைய விரிவாக்கம் என்பது இருக்கும். இல்லை, we can expect surprises. ஏனென்றால் முழுமையான அமைச்சரவையும் பதவியேற்ப வைபவங்களை நம்ம பார்த்துருக்கோம். முதலமைச்சர் மட்டும் பதவியேற்று கொண்டு எல்லா இலாக்காக்களும் அவர் வசம் இருந்து அது ஒரு அமைச்சரவை விரிவாக்கத்தில் இன்னும் விரிவாரதையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் நம்ம கேள்விப்படுறோம், 10 அமைச்சர்கள், விஜயுடன் சேர்த்து 10 அமைச்சர்கள் இன்று பதவி ஏற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் நேரு விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர்கள், பல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், சினிமா முக்கியஸ்தர்கள், குறிப்பாக விஜயுடைய தாய் மிஸ்ஸஸ் ஷோபா சந்திரசேகர், தந்தை திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் என பல முக்கியஸ்தர்கள் இந்த விழாவில் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு ஒரு சில ஆண்டுகளில் தான் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே வருவது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அதிமுகவை நீங்கள் சொல்லலாம், திரு எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம். ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருந்தது. அவர் திமுகவில் நெடுங்காலம் பயணித்தவர் அப்படிங்கிற அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளணும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இன்னொரு பதவி ஏற்பு உறுதிமொழி நிகழ்ச்சிக்கு தயாராகிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதற்கு முன்பாக 2006 இதே அரங்கத்தில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களது தலைமையிலான அமைச்சரவை இதே இடத்துல பதவியேற்று கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
பதவியேற்பு வைபவங்கள் பல இடங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஒரு 2-3 தசாப்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 1989 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவை, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், வள்ளுவர் கோட்டத்தில் பதவியேற்று கொண்டது. 1991 செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவை மட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹாலில் பதவியேற்று கொண்டது. அதே போல் நீங்கள் ஆளுநர் மாளிகையில் ரொம்ப சிம்பிளாக நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவை 2001 அப்படித்தான் பதவியேற்று கொண்டது. திரு கருணாநிதி அவர்களும் கூட ஒரு முறை ஆளுநர் மாளிகையில் பதவியேற்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைவு. அதே போல் 2006 திரு ஜோசப் விஜய் எந்த இடத்துல பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கொள்கிறாரோ அதே இடத்துல தான் திரு கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவை இதற்கு முன்பு பதவியேற்று கொண்டது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். மணிகண்டன் நம்மோடு நிறைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றார். நம்ம காட்சிகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். திரு சி ஜோசப் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழா அப்படிங்கிற முகப்போடு அழகாக ஏற்பாடுகளோடு காட்சியளிக்கிறது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். இந்த பதவியேற்பு விழாவுடைய முக்கியமான ஹைலைட்ஸாக நீங்கள் சேகரிக்கக்கூடிய செய்திகள் என்ன மணிகண்டன்? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்ற தனி கட்சியை பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அன்றே 2026 தான் நமது இலக்கு, 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நாம் பயணம் செய்ய போகிறோம் என்பதை அதுல அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார். அன்று தொடங்கி சரியாக 829வது நாள்ல இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். தமிழ்நாடு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்து நேரு உள்விளையாட்டரங்கமும் அதே போல தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறையும் தயார் நிலையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இந்த பணிகள் பல்வேறு தடைகள் நடத்தி முடிந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சாலைகள் முழுவதுமாக காவல்துறையினர் ரூட் அலர்ட் கேட்பது போல பணியில அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். நேரு உள்விளையாட்டரங்க வளாகத்துல ஸ்வேரிங் இன் செரிமனி ஆஃப் கவுன்சில் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை சி ஜோசப் விஜய் என தமிழ்நாடு அரசு முத்திரையுடன் நுழைவு வாயில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் உரிய அடையாள அட்டையுடன் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய பதவி பிரமாண நிகழ்வுக்கு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள், முக்கியமாக எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இரவோடு இரவாக அழைப்புதல்கள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திரை பிரபலங்கள் பல்வேறு நபர்களுக்கும் இதுல அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நேரு உள்விளையாட்டரங்குல 5க்கும் மேற்பட்ட கேரவன்கள் நிறுத்தப்பட்டிருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இது மட்டும் அல்லாமல் பொதுமக்கள் தொண்டர்களுக்கு கேரவன் என்று நம்ம பார்த்தது இல்லையே, இதற்கான காரணம் என்ன? திரைப்பிரபலங்கள் பல்வேறு நபர்களுக்கு, முக்கியமான திரைப்பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். திரைப்பிரபலங்கள் வருபவர் அவர்களுடைய ஒரு நிகழ்வுக்கு போகும்போதுமே அவர்கள் அந்த கேரவன் பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடாகத்தான் இந்த கேரவன் வாகனங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் எந்த விதத்திலும் கான்வாய் ரூட்ல இதுவரையில அவர் கட்சி தலைவராக இருந்த போது அவரை பார்ப்பதற்கு ஆர்வ மிகுதியின் காரணமாக அவரது வாகனத்தை நோக்கி செல்வார்கள். அந்த மாதிரி எந்த இடத்திலும் போய்விடக் கூடாது என்பதற்காக 10 அடி உயரத்திற்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அவர் செல்லக்கூடிய அந்த ரூட்ல முழுவதுமாக வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் கான்வாய்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், செபட்டேஜ் எனப்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செல்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. 10 மீட்டருக்கு ஒரு போலீஸ் என ரூட் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காலை 9 to 9:30 மணிக்கு நீலாங்கரையிலிருந்து புறப்படக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக நேரடியாக தலைமை செயலகம் செல்கிறார். தலைமை செயலகத்துல 3 முக்கிய திட்டங்கள்ல கையெழுத்திடுகிறார். இதுல பெண்களுக்கு அவர் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் முன்னுரிமை அளிக்கப்படும். அதாவது பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல முக்கிய திட்டங்கள் இதுல முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிகிறோம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நீலாங்கரை இல்லத்திற்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார். இதுதான் அவருடைய காலை திட்டமாக இருக்கிறது. மாலையில அதிகாரிகள், உயரதிகாரிகள் அவரை நேர்ல சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பார்கள். இது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த வெற்றி பெற்றதற்கு பிறகாக நடைபெறக்கூடிய
சைக்கிள் ஆஃப் செயின் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் தான். இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அந்தந்த அமைச்சர்கள் அவர்களது அலுவலகங்கள்ல பதவியேற்பார்கள். இப்படியாக இன்றைய தினம் முதலமைச்சராக பதவியேற்பதற்காக நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டு 10 மணி அளவுல அவர் நேரு உள்விளையாட்டரங்கம் பதவி பிரமாணம் நடைபெறக்கூடிய நிகழ்வு வர இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி பார்லிமெண்ட் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக 8:40 மணி அளவுல சென்னை வந்தடைய இருக்கிறார். சென்னை வரக்கூடிய அவர் நேரடியாக நேரு உள்விளையாட்டரங்கில கலந்து கொள்ள இருக்கிறார். அவருக்கான உரிய பாதுகாப்புக்கான பணிகளும் காவல்துறையினர் செய்திருக்கின்றனர். இப்படியாக இந்த விழா சரியாக 10 மணிக்கு தொடங்குகிறது. 10:15 பதவி பிரமாணம் நடைபெற்று வைக்கப்படுகிறது. பை புரோட்டோகால் முன்னாள் முதலமைச்சர்களை எல்லாம் அழைப்பாங்க. சில சமயங்களில் விரும்பி அழைக்கும் பொழுதோ இல்லை அவர்களுடைய விருப்பத்தின் பேர்லையோ முன்னாள் முதலமைச்சர்கள் மற்ற கட்சிகளை மாற்று கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் பங்கு கொண்ட முன்னுதாரணங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் சில தருணங்களில் பார்த்துருக்கோம். அகில இந்திய அளவில் நிறைய பார்த்துருக்கோம். இப்படி மாற்று கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர்களுக்கும், அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவருக்கும், அதே போல இதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்களுக்கும் கூட இந்த விழாவில் பங்கேற்பதற்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள் அமர்வதற்கென 200க்கும் மேற்பட்ட சோஃபாக்கள் முன்வரிசையில மட்டும் வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் அந்த காட்சிகள் உள்ள அரங்கத்துடைய காட்சிகளை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. எந்தெந்த பிரமுகர்களுக்கு, அரசியல் பிரமுகர்களுக்கு, திரை பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர் என்ற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்க வரும். ஆனால் அரசியல் பிரமுகர்கள், திரை பிரமுகர்கள் என அனைவருக்குமே அழைப்பு ஒருவர் விடாமல் அழைப்பு விடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருப்பதாகவும், அதற்கேற்ப நேற்று மாலை 8 மணிக்கு தான் அவர்களுக்கான இந்த தேதி எல்லாம் உறுதியானதன் காரணமாக நேற்று இரவோடு இரவாக அழைப்புகள் அனைவருக்கும் முறையான முறையில கொண்டு சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.